ஓம் சாந்தி. 14/7/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 25/11/2000 மதுபன். முரளியின் தலைப்பு: தந்தைக்கு சமமாகுவதற்கு 2 விஷயங்களில் திடத்தன்மை வையுங்கள். அதாவது சுய மரியாதையில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். இன்று பாப்தாதா தன்னுடைய அன்பிலும் அன்பான, இனிமையிலும் இனிமையான சிறிய பிராமண குடும்பம் என்றும் சொல்லலாம், பிராமண உலகம் என்றும் சொல்லலாம், அதனை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சிறிய உலகம் எவ்வளவு விடுபட்டதாக இருக்கிறது, அதே நேரத்தில் அன்பானதாகவும் இருக்கிறது. ஏன் அன்பானதாக இருக்கிறது? ஏனென்றால் இந்த பிராமண உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷ ஆத்மாவாக இருக்கிறது. பார்ப்பதற்கு மிகவும் சாதாரண ஆத்மாக்களாக தெரிகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிடமும் இருக்கும் அனைத்தையும் விட மிக பெரிய விசேஷ தன்மை என்னவென்றால், பரமாத்மாவை தன்னுடைய தெய்வீக புத்தியின் மூலமாக அறிந்து கொண்டு விட்டார்கள். அதாவது பிராமண குடும்பம் ஒரு சிறிய குடும்பம். சிறிய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம், சிறிய உலகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறிய குடும்பம் அல்லது சிறிய உலகம் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிரியமானதாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பிராமண உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷ ஆத்மாதான். அப்படி என்ன விசேஷத்தன்மை இருக்கு அப்படின்னா, அனைத்தையும் விட மிக பெரிய விசேஷத்தன்மை இதுதான். பரமாத்மாவை தன்னுடைய தெய்வீக புத்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. 90 வயதான வயோதிகராக இருந்தாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் சரி, பரமாத்மாவை அறிந்து கொள்ளும் தெய்வீக புத்தி, தெய்வீக கண் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு எந்த பிரபலமான விவிஐபிகளிடமும் இல்லை. அதனால்தான் இங்க ஒவ்வொருத்தருமே விசேஷ ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அனைத்து தாய்மார்களும் இங்கு ஏன் வந்திருக்கிறீர்கள்? நடக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் வந்து சேர்ந்து விட்டீர்கள். ஆக அறிந்து கொண்டீர்கள், அதனால் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்த அறிந்து கொள்ளும் கண், அறிந்து கொள்ளும் புத்தி உங்களை தவிர வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது. அனைத்து தாய்மார்களும் இந்த பாடலை பாடுகிறீர்கள் தானே? அதாவது கண்டு கொண்டேன், அறிந்து கொண்டேன் என்று. தாய்மார்களுக்கு இந்த போதை இருக்கிறதா? பாபா கேட்ட உடனே எல்லா தாய்மார்களும் கை அசைத்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் நல்லது. பாண்டவர்களுக்கு போதை இருக்கிறதா? ஒருவரை விட ஒருவர் முன்னால் இருக்கிறீர்கள். சக்திகளும் குறைந்தவர்கள் அல்ல, பாண்டவர்களும் குறைந்தவர்கள் அல்ல. ஆனாலும் பாப்தாதாவிற்கு இந்த சிறிய உலகம் எவ்வளவு அன்பானதாக இருக்கிறது என்ற இந்த குஷி இருக்கிறது. உங்களுக்குள் சந்தித்து கொள்ளும் போது கூட எவ்வளவு அன்பான ஆத்மாக்கள் என்று தோன்றுகிறதல்லவா? அதாவது மதுபனுக்கு போகும்போது நிறைய ஊர்கள்ல இருந்து பிராமண ஆத்மாக்கள், பாபா குழந்தைகள் வந்திருப்பாங்க. அவங்கள கிளாஸ்ல சந்திக்கிறோம், டைனிங் ஹால்ல சந்திக்கிறோம், இல்லை வேற எங்கேயோ சந்திக்கிறோம், பேசுவாங்க, அவங்களுடைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் மீது எவ்வளோ அன்பு வருது. இவங்க எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க, இவங்க எப்படியெல்லாம் முயற்சி செய்கிறாங்க, இவங்க எப்படியெல்லாம் சேவை செய்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இனத்தோடு சேர்ந்தது அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. அதுபோல இந்த பிராமண உலகம் சிறிய உலகமாக இருந்தாலும் அனைத்து ஊர்கள்ல இருந்து வந்திருக்கின்ற அந்த பிராமணர்களை சந்திக்கும் போது பார்க்கும்போது இவங்கெல்லாம் பாபாவின் குழந்தைகளாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் தானே அப்படின்றார். உள்நாடு மற்றும் வெளிநாட்டின் அனைத்து குழந்தைகளிடம் இருந்து இன்று பாப்தாதா இதயத்தின் இதே பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். அதாவது, பாபா, இனிமையான பாபா,
நாங்கள் அறிந்து கொண்டோம், நாங்கள் பார்த்து விட்டோம் என்று நம்ம மனசுக்குள்ள நினைப்போம் இல்லையா? இனிமையான பாபா, உங்களை நாங்க புரிஞ்சுகிட்டோம், எங்களுக்கு நீங்க கிடைச்சிட்டீங்க, நாங்க உங்களை பார்த்துட்டோம், அனுபவம் செய்துட்டு இருக்கிறோம், அப்படியெல்லாம் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறோம். இதையே பாபா உங்களுடைய இதயத்தின் பாடல் அப்படின்னு சொல்றார். இந்த பாடலை நான் கேட்டுட்டேன் அப்படின்றார். அதாவது இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமான அர்த்தமுள்ள உயர்ந்த வார்த்தைகள். நாங்க கண்டறிந்து கொண்டோம், நாங்க பார்த்து விட்டோம். இதென்ன சாதாரண வார்த்தைகளா? உலகத்துல இறைவனை கண்டறியறதுக்கு எவ்வளோ கடினமான முயற்சி செய்துட்டு இருக்காங்க. இறைவனை பார்ப்பதற்கு எவ்வளோ முயற்சி செய்துட்டு இருக்காங்க, சாதனை செய்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க தாய்மார்கள் உள்ளத்திலிருந்து எவ்வளோ சகஜமாக இந்த பாடலை பாடுறீங்கன்றார். ஏன்னா பாட்டு பாடுறது ஈஸி இல்லையா? நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் இதே பாடலை பாடிக்கொண்டே ஒரு பக்கம் குஷியில், இன்னொரு பக்கம் ஸ்நேக கடலில் மூழ்கி இருந்தார்கள். எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கார் பாருங்க. பாட்டு மட்டும் பாடல, பாடிக்கொண்டே அந்த குஷியில இருந்தீங்க, ஸ்நேக கடல்ல மூழ்கி இருந்தீங்க. அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் பாட்டு பாடினீங்க, அதுக்கப்புறம் ஃபீல் பண்றீங்க, அப்படின்னு அனுபவத்தையும் செய்றீங்க. நாங்க இறைவனை அடைஞ்சிட்டோம், நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்நேக கடல்ல மூழ்கி இருந்தீங்க அப்படின்றார். அதாவது உணர்றீங்க அப்படின்றார். இங்கு சாக்காரத்தில் இல்லை என்றாலும் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் மனதினால், பார்வையினால் பாப் தாதாவின் எதிரில் இருக்கிறார்கள். மேலும் பாப் தாதாவும் சாக்காரத்தில் தூரத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளை எதிரில்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் பாப் தாதா வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது? அதாவது எந்த நாட்டில் இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நான் உங்களை பார்க்குறேன், நீங்க எதிரிலேயே இருக்கீங்க அப்படின்னா, பாபா நீங்க எங்க இருந்தாலும் உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாப் தாதாவிற்கு? பாப் தாதாவால் சுற்றி வர முடியும் தானே? அதனால நான் உலகத்தையே சுற்றி வரேன், ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன். ஆகையில மதுபன்ல யார் பாப் தாதாவின் முன்பு அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்களதான் பாபா பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கேயும் இருப்பேன், ஒரு செகண்ட்ல எங்க வேணாலும் உங்களை பார்த்துட்டு வந்துருவேன் அப்படின்றார். என்னால சுற்றி வர முடியாதா அப்படின்றார். பாப் தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு அந்த சிநேகத்தின் கைமாறாக 1000 கோடி லட்சம் கோடி மடங்கை விட அதிகமாக அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்த்து கொண்டே அனைவரின் உள்ளத்திலும் ஒரே ஒரு எண்ணத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அனைவரும் கண்களினால் இதையே கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அதாவது பரமாத்மா 6 மாதத்திற்கு கொடுத்த ஹோம்வொர்க் எங்களுக்கு நினைவிருக்கிறது என்று. அதாவது போன அவ்வியக்த முரளியில பாப் தாதா எல்லாருக்கும் ஹோம்வொர்க் கொடுத்தார் இல்லையா? என்ன ஹோம்வொர்க் கொடுத்தார்? ஒவ்வொருத்தருமே இங்க இருந்து கொண்டே சங்கம யுகத்தினுடைய ஜீவன் முக்த நிலையை அனுபவம் செய்யணும், நான் எனது அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து விடுபடணும், அந்த சேவையில கூட நான் எனதுன்னு வரக்கூடாது அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா? அதனால பாபா அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார். உங்களுக்கு ஹோம்வொர்க் நினைவிருக்கா அப்படின்னு கேட்கல. உங்க எல்லாரையும் பார்க்கும் போது உங்களுடைய கண்களே சொல்லுது, பாபா நீங்க கொடுத்த ஹோம்வொர்க் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது லௌகீக ஸ்கூல்ல கூட சப்போஸ் டீச்சர் ஏதாவது ஹோம்வொர்க் கொடுத்துட்டு ஒரு வாரம் டைம் இருக்கு, நெக்ஸ்ட் வீக் ஒரு வாரம் கழிச்சு நீங்க இதெல்லாம் முடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு வாரம் ஃபுல்லா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய பார்வையில என்ன இருக்கும்? நீங்க ஹோம்வொர்க் கொடுத்துருக்கீங்க, அந்த டீச்சரை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஹோம்வொர்க் ஞாபகம் வரும், நாங்க செய்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு இந்த கண்ணு சொல்லும் இல்லையா? அதை பற்றி பாபா இங்க சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுக்கு நினைவு இருக்கோ இல்லையோ இப்படி சொல்லி நினைவுபடுத்திட்டு இருக்கிறார் யுக்தியாக. அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்கிறார்,
உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கிறது தானே? மறந்துவிடவில்லை தானே? பாண்டவர்களுக்கு நினைவிருக்கிறதா? நன்றாக நினைவிருக்கிறதா? பாப் தாதா அடிக்கடி ஏன் நினைவூட்டுகிறார்? காரணம், நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிராமண ஆத்மாக்கள் தன்னையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மனம் இளைஞனாக ஆகிக் கொண்டிருக்கிறது. உடல் வயோதிகனாக ஆகிக் கொண்டிருக்கிறது. அதாவது ஹோம்வொர்க்கை பற்றி நான் ஏன் அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன்? அதுக்கு காரணம் என்ன? நேரத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல பிராமண ஆத்மாக்களுடைய தன்மையும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. மனம் வேணும்னா இளைஞனாக இருக்கலாம். ஆனா உடல் வயோதிகனாக ஆகிக் கொண்டிருக்குதானே அப்படின்றார். வயசாயிட்டே இருக்கு எல்லாருக்குமே. அதுலயும் குறிப்பா தாதிமார்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார். நேரம் மற்றும் ஆத்மாக்களின் கூக்குரலை நன்றாக கேட்க முடிகிறது தானே? ஆத்மாக்களின் உள்ளத்தில் அவர்களுடைய கூக்குரல் அதிகரித்து கொண்டே போகிறது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். அதாவது, ஹே சுகதேவனே, ஹே அமைதி தேவனே, ஹே உண்மையான குஷி கொடுக்கும் தேவனே, எங்களுக்கு சிறு துளிகள் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கூக்குரல் இடுபவர்களின் வரிசை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாபாவின் வெளிப்படுதலோ மிக விரைவில் ஏற்பட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் எந்த காரணத்தினால் வெளிப்படுதல் தடைப்பட்டிருக்கிறது? நீங்கள் அனைவரும் நான் தந்தைக்கு சமமாக வேண்டும் என்ற இந்த சங்கல்பம்தான் செய்கிறீர்கள். உள்ளத்தில் இதைதான் விரும்பவும் செய்கிறீர்கள். வாயிலும் இதைதான் சொல்கிறீர்கள். பிறகு ஆக வேண்டும் தானே? அதாவது நான் பாப் சமான் ஆகணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கு. மனப்பூர்வமாக ஆகணும்னு விரும்பவும் செய்றீங்க. வாயிலையும் சொல்றீங்க. அப்படி இருக்கும் போது ஆகணும் தானே? ஆக வேண்டுமா? நல்லது. பிறகு ஏன் ஆகாமல் இருக்கிறீர்கள்? பாப் சமான் ஆக வேண்டும் என்று பாப் தாதா கூறியிருக்கிறார். சமம் என்ற வார்த்தையில் என்னவாக ஆக வேண்டும், எப்படி ஆக வேண்டும் என்ற இந்த 2 கேள்விகளும் எழ முடியாது. என்ன ஆக வேண்டும்? பதில் இருக்கிறதல்லவா? பாப் சமான், அதாவது தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். எப்படி ஆக வேண்டும்? தந்தையை பின்பற்ற வேண்டும். அவ்வளவுதான். அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீங்க ஃபரிஷ்தா ஆகணும், இல்ல தேவதை ஆகணும் 6 மாசத்திற்குள்ள அப்படின்னா, நமக்கு ஒரு ரோல் மாடல் முன்னாடி இல்ல. அது கஷ்டமாக இருக்கும். யோகத்துல வேணா நான் லைட் சரீரத்துல இருக்கிறேன், நான் ஃபரிஷ்தா சொரூபத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பிராக்டிக்கல்ல ஃபரிஷ்தாவாக இருக்க முடியுறதா? எண்ணம் சொல் செயல்ல லைட்டாக இருக்க முடியுறதா? பற்றற்ற நிலையில இருக்க முடியுறதா? சுயநலம் இல்லாம இருக்க முடியுறதா? ஒரு ஏஞ்சல் ஆயிட்டு எல்லாருக்கும் உதவி செய்ய முடியுதா? 100% அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்ல தேவதையாகிறது அவ்வளோ ஈஸியா? அந்த தேவதா ஸ்வரூபத்தை நம்ம எமர்ஜ் செய்றோம். பாபா சொல்லியிருக்கிறார், நீங்க தான் தேவதையாக இருந்தீங்க. அந்த படங்கள், சித்திரங்கள் எல்லாமே இருக்கு. அடையாள சின்னங்கள் இருக்கு. அதை பார்த்து நம்ம முயற்சி செய்றோம். அது கூட கஷ்டமாக இருக்கலாம். ஆனா கண் முன்னாடி பிரம்மா பாபா முயற்சி செய்து, யோகா செய்து, பிராக்டிக்கல்ல நத்திங் நியூ அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணி, டிராமானுடைய தண்டவாளத்துல உறுதியாக நின்னு, ஆத்மா அபிமானி நிலையில உறுதியாக இருந்து, நான் எனது எல்லாத்துல இருந்து விடுபட்டு ஒரு பாபா தான் உலகம் அப்படின்னு எல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதனால நான் என்னவாக ஆகணும் தெளிவா இருக்கு. எப்படி ஆகணும் அதுவும் தெளிவா இருக்கு. பாப் சமான் ஆகணும், எப்படி ஆகணும், ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். அதாவது தாய் தந்தையின் கால் அடிகளை பின்பற்ற வேண்டும். நிராகார தந்தையை, சாகார பிரம்மா தாயை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவதற்கு கூட வரவில்லையா? ஃபாலோ தானே பண்ணணும். ஃபாலோ கூட பண்ண முடியாது அவங்களால அப்படின்றார். இன்றைய நாட்களில் குருடர்கள் கூட பின்பற்றி விடுகிறார்கள். நீங்களும் பார்த்திருப்பீர்கள்.
இன்றைய நாட்களில் அந்த மரக்கோலின் ஓசையை, அதாவது மரக்கோலை பின்பற்றி பின்பற்றி எங்கு செல்ல வேண்டுமோ அங்கே சென்றடைந்து விடுகிறார்கள். ஒரு குருடனால கூட ஃபாலோ பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது நீங்க ஃபாலோ பண்ண முடியறது இல்லையான்னு கேக்குறார். நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான், திரிநேத்ரி, அதாவது மூன்றாம் கண் உடையவர்கள், திரிகாலதர்ஷி, மூன்று காலங்களையும் அறிந்தவர்கள். அப்படி இருக்கும்போது பின்பற்றுவது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா என்ன? அதாவது அவங்களுக்கு பார்வை இல்ல, கண்ணே இல்ல. ஆனாலும் என்ன செய்றாங்க? பின்பற்றி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க யாரு? திரிநேத்ரி. 1 இல்ல, 2 இல்ல, 3 கண்கள் இருக்கு உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது பின்பற்றுவது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு? சொல்லுங்கள். பெரிய விஷயமா? உண்மையிலும் இல்லைதான். ஆனால் பெரிய விஷயமாக ஆகிவிடுகிறது. பாப்தாதா அனைத்து இடங்களுக்கும் செல்கிறார். சேவை நிலையங்களுக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் வீட்டிற்கும் சென்று பார்க்கிறார். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிடத்திலும், ஒவ்வொரு சேவை நிலையத்திலும், ஒவ்வொரு குடும்பத்தினரின் வீட்டிலும் இங்கு அங்கு என்று பிரம்மா பாபாவின் சித்திரங்கள் நிறைய வைத்திருப்பதை பாப்தாதா பார்த்தார். அவ்யக்த பாப்தாதாவின் அல்லது பிரம்மா பாபாவின் படங்கள்தான் தென்படுகிறது. நல்ல விஷயம்தான். ஆனால் சித்திரத்தை பார்க்கையில் சரித்திரத்தின் நினைவும் வரும் தானே? இல்லை, சித்திரத்தை மட்டும் பார்க்கிறீர்களா என்று பாப்தாதா யோசிக்கிறார். என்னுடைய படத்தை வச்சிருக்கீங்க, அவ்வேக் பாப்தாதா படத்தை வச்சிருக்கீங்க, பிரம்மா பாபா படத்தை வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நல்லதுதான், நல்ல விஷயம்தான். ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது, சித்திரத்தை பார்க்கும்போது சரித்திரம் ஞாபகம் வருதா, இல்ல சித்திரத்தை மட்டும் பார்க்குறீங்களா? அதாவது ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை பாபா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறார். நம்ம எதை பார்த்துக்கிட்டே இருப்போமோ, ஆகணும்னு நினைப்போமோ, அது மேனிஃபெஸ்ட் ஆயிடும். உண்மையிலும் அப்படி நடந்துடும். இது ஒரு மனோ விஞ்ஞான தத்துவம். அதனால நான் யோசிக்கிறேன்றார் பாபா. என் படத்தை என்னமோ வச்சிருக்காங்க. அப்ப இவங்க அதை பார்க்க மட்டும் செய்றாங்களா? இல்ல பார்க்கும் போதே சரித்திரமும் ஞாபகம் வந்து ஃபாலோ செய்றாங்களா? இல்ல சும்மா மாட்டி வச்சிருக்காங்களா? அப்படின்னு பாபாவுக்கு யோசனை வருது. ஏன்னா நமக்குள்ள அந்த மாற்றம் வரல இல்லையா? ஆகையில பாபா இப்படி யோசிக்கிறார். சித்திரத்தை பார்த்து தூண்டுதல் அடைகிறீர்கள் தானே? ஆக பாப் தாதா வேறு எதுவும் கூறவில்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே கூறுகிறார். பின்பற்றுங்கள் என்று. அதாவது பின்பற்றுங்கள் போதும், யோசிக்காதீர்கள், நிறைய திட்டங்களை உருவாக்காதீர்கள். இது வேண்டாம், அதை செய்யலாம், இப்படி இல்லை அப்படி, அப்படி இல்லை இப்படி என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். பாபா என்ன செய்தாரோ அதை காப்பி செய்யுங்கள் போதும். காப்பி செய்ய வரவில்லையா? இன்றைய நாட்களில் விஞ்ஞானம் போட்டோ காப்பி மிஷினையும் கண்டுபிடித்திருக்கிறது. அதாவது நம்ம ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஆக்சுவலி போட்டோ காப்பி மிஷின் தான். அதுக்கு பேரு ஜெராக்ஸ் அப்படின்னு வச்சதுனால அது அப்படியே ஃபேமஸ் ஆயிடுது. அந்த போட்டோ காப்பி மிஷின் என்ன பண்ணும்? நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரியான ஒரு காப்பி எடுத்து கொடுக்கும் இல்லையா? கண்டுபிடித்திருக்கிறது தானே? இங்கும் ஜெராக்ஸ் மிஷின் இருக்கிறது தானே? சரி, பிரம்மா பாபாவின் சித்திரத்தை வைத்திருக்கிறீர்கள், வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். பெரியதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் போட்டோ காப்பியும் செய்யுங்களேன். படத்தை வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். வச்சுக்கோங்க, தாராளமா வச்சுக்கோங்க. பெரிய படமாவே வச்சுக்கோங்க. ஆனால் போட்டோ காப்பியும் செய்யுங்களேன். அப்படின்னா அதே போல மாறுங்களே. ஆக இன்று பாப்தாதா நாலா புறங்களிலும் சுற்றி வரும்போது சித்திரத்தின் மீது அன்பு இருக்கிறதா அல்லது சரித்திரத்தின் மீது அன்பு இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டிருந்தார். சான்ஸே இல்லை. ஞானக்கடல் எப்படி புரிய வச்சிட்டு இருக்கிறார். வேற யாராவது இப்படியெல்லாம் புரிய வைக்க முடியுமா? சித்திரம் வச்சிருக்கீங்க,
சித்திரத்தின் மீது மட்டும் அன்பு இருக்கா, இல்ல சரித்திரத்தின் மீது அன்பு இருக்கா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்றார். அப்ப பாப்தாதா சொல்ல சொல்ல நமக்கு என்ன தோணும்? உள்ளுக்குள்ள செக்கிங் நடந்துட்டு இருக்கும் இல்ல? எனக்கு உண்மையிலும் சித்திரத்தின் மீது அன்பு இருக்கா? இல்ல அவருடைய பாதையின் மீது எனக்கு அன்பு இருக்கா? வண்டர்ஃபுல். எப்படிலாம் பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இன்னொரு விஷயத்தையும் புரிய வச்சிட்டு இருக்கிறார். இப்ப உலகத்துல நடக்குது இல்லையா? காந்தி படம்னா மாட்டியிருப்பாங்க. ஆனால் அவர் போன பாதையே மறந்து போயிட்டாங்க. நீங்க அது போல இல்ல தானே அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கிறார். சங்கல்பமும் இருக்கிறது, ஊக்கமும் இருக்கிறது, லட்சியமும் இருக்கிறது. வேறு என்ன வேண்டும்? எந்த ஒரு பொருளையும் நன்றாக உறுதியானதாக ஆக்குவதற்கு 4 மூலைகளிலும் உறுதியாக்கப்படுகிறது. அந்த விதத்தில் பார்க்கும்போது 3 மூலைகள் உறுதியாக இருக்கிறது. ஒரு மூலை இன்னும் உறுதியாக வேண்டும் என்பதை பாப் தாதா பார்த்தார். எண்ணமும் இருக்கிறது, ஊக்கமும் இருக்கிறது, லட்சியமும் இருக்கிறது. யாரிடமாவது என்னவாக ஆக வேண்டும் என்று கேட்டால் ஒவ்வொருவரும் பாப் சமான் ஆக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். யாரும் பாபாவை விட குறைவாக ஆக வேண்டும் என்று சொல்வதில்லை. சமமாக வேண்டும். நல்ல விஷயம். ஒரு மூலையை உறுதியானதாக ஆக்குகிறீர்கள். ஆனால் அது நாளடைவில் தளர்ந்து விடுகிறது. அது என்னவென்றால் திடத்தன்மை ஆகும். அதாவது பாப் தாதா சொல்லும் போது செய்றீங்க. உறுதியாக இருக்கணும்னு சொல்லும் போது உறுதியாக தான் இருக்கிறீங்க. ஆனா நாளடைவுல போக போக என்ன ஆயிடுது? தளர்ந்து விடுறது. அது எந்த மூலை? திடத்தன்மை. ஆகையால அந்த திடத்தன்மை என்ற மூளைய உறுதியாக்குங்க. அப்போ ஆடாமல் அசையாமல் உறுதியானவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சங்கல்பமும் இருக்கிறது, லட்சியமும் இருக்கிறது. ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்து விடுகிறது என்றால், அதாவது சாதாரண வார்த்தைகளில் நீங்கள் அதை ஏதாவது விஷயங்கள் வந்து விடுகிறது என்று சொல்கிறீர்கள். அது திடத்தன்மையை தளர்த்தி விடுகிறது. அதாவது நாங்க நல்லதா இருப்போம் பாபா, ஏதாவது பிரச்சனை வரும்போது விஷயங்கள் வரதானே செய்யும். அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அந்த திடத்தன்மை தளர்ந்து விடுகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்றார். அந்த விஷயங்கள் திடத்தன்மையை தளர்த்தி விடுகிறது. அடுத்தது பாபா முதல்ல திடத்தன்மைன்னா என்ன அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். திடத்தன்மை என்றால் இறந்து போனாலும் சரி, அழிந்து போனாலும் சரி, செய்த சங்கல்பம் போய்விடக் கூடாது. அதுக்கு தான் பேரு உறுதி. அதுக்கு தான் பேரு திடத்தன்மை. உயிரே போனாலும் செய்த உறுதி போய்விடக் கூடாது. இந்த இடத்துல இறப்பது அப்படின்னா என்ன? அதையும் பாபா தெளிவா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இறப்பது அப்படின்னா சரீரத்தை விடுவதுன்ற அர்த்தம் இல்ல. இறப்பது அப்படின்னா குனிய வேண்டியதாக இருக்கும். வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டியதாக இருக்கும். தன்னை வளைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். வார்த்தைகளை கேட்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் எண்ணம் மாறிவிடக் கூடாது. அந்த திடத்தன்மை போய்விடக் கூடாது. சில நேரங்கள்ல நீங்க செய்யறது ரைட்டா தான் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல நீங்க பணிவா குனிய வேண்டியதா இருக்கும். இப்படி செய்யாதே அல்லது இது சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது சில நேரங்கள்ல குனியணும். அவங்க தான் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் நான் ஏன் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி விட்டுடக்கூடாது. சரி அப்படின்னு சொல்லி நம்ம குனியும் போது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த விசேஷத்தன்மை வெளிப்படும். யாரு செய்ய வேண்டான்னு சொல்றாங்களோ அவங்களே அதுக்கப்புறம் செய்ய சொல்லுவாங்க. உறுதியாக இருந்தால் அந்த மாதிரி நடக்கும். அதே போல வாழ்ந்து கொண்டே சாக வேண்டி இருக்கும். அகங்காரம் இருந்ததுன்னா அதுல இருந்து சாக வேண்டியதாக தானே இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஐடியாஸ் இருக்கும், நல்ல நிர்வாக திறமை இருக்கும், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அபிமானம் இருக்கு அப்படின்னா வேலைக்காகாது, வெற்றி கிடைக்காது. ஆகையால சில நேரத்துல பாபா நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மளை தள்ளுவார்.
வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டியதாகவும் இருக்கும். அது ஒரு ஆர்ட். அது வந்துடுச்சு அப்படின்னா, அந்த கலை நமக்கு வந்துடுச்சுன்னா, உலகத்துல எப்படிப்பட்ட இடத்துல வேணாலும் நம்ம வாழ்ந்து வெற்றி அடையலாம். சில நேரத்துல வளைத்துக் கொள்ள வேண்டியதாக கூட இருக்கும். சூழ்நிலைக்கு ஏத்த மாரி, மனிதர்களுக்கு ஏத்த மாரி மோல்ட் ஆகணும். அப்பதானே கோல்ட் ஆக முடியும். சில நேரத்துல சாகிறது அப்படின்னா பொறுத்துக்கணும். பேசுவாங்க, பேசுவாங்க, நெறைய பேசுவாங்க. அது எல்லாமே கேட்க வேண்டியதாக இருக்கும். நீங்க எல்லாத்தையும் கேட்டு ரியாக்ட் ஆகாம பொறுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க கணக்கு வழக்க முடிச்சுப்பீங்க. அந்த இடத்துல பாபா சாகணும் அப்படின்றார். டெட் பாடி ரியாக்ட் பண்ணாது இல்லையா? அதுபோல உயிரோடு நீங்க இறந்து போனால், யார் என்ன சொன்னாலும் ஏன்னா மனிதர்களுக்கு ரொம்ப பொறாமை. நீங்க என்ன பண்ணாலும் அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கோங்க, கேளுங்க, முன்னேறிட்டே போங்க. ஏன்னா பாப்தாதா சொல்லியிருக்காரு, எவ்ளோ அப்போசிஷனோ அவ்ளோ பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால இதெல்லாம் செய்யுங்க. ஆனா மாறிடாதீங்க. திடத்தன்மையை விட்டுடாதீங்க. ஆனாலும் எண்ணம் மாறிவிடக் கூடாது. இதற்கு தான் திடத்தன்மை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பாப்தாதா யக்ஞத்தினுடைய ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணார் அப்படின்றது ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார். சின்ன சின்ன குழந்தைகள் ஓம் நிவாசுக்கு வந்தபோது பிரம்மா பாபா அவர்களை சிரிக்க வைத்துக் கொண்டே சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தார். அதாவது சின்ன சின்ன குழந்தைகள் நாங்க சரண்டர் ஆயிடுறோம், நாங்க இங்க போர்டிங்ல படிப்போம்னு வந்துட்டாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் பிரம்மா பாபா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாராம். அப்படி சொல்லி சொல்லி உறுதியானவர்களாக ஆக்கினார். அதாவது இவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டி இருக்கும், அவ்வளவு மிளகாய் சாப்பிட வேண்டி இருக்கும், பயப்பட மாட்டீர்கள் தானே? பிறகு தன்னுடைய கைகளை அந்த குழந்தைகளுடைய கண்முன் கொண்டு போய் பூ என்று பயமுறுத்துவார். கண் சிமிட்டி விட்டால் நீ பயந்து விட்டே ஃபெயில் என்று சொல்வார். அப்படி பிரம்மா பாபா சின்ன சின்ன குழந்தைகளை பக்கா ஆக்கினார். அதாவது பாபா அந்த பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார். ஓம் நிவாஸ் ஆரம்பிக்கும் போது பிரம்மா பாபா போர்டிங் ஆரம்பிச்சார். அப்ப சின்ன சின்ன குழந்தைகள் நாங்க இங்கதான் படிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டாங்க. அப்ப சிரிச்சுக்கிட்டே பாபா அந்த குழந்தைகள் கிட்ட பேசுவார். சொல்வார், நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா இவ்ளோ தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கும்னு பெரிய பானையை காமிப்பார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கூடையில காய்ந்த மிளகாய வச்சுட்டு இவ்ளோ மிளகாய நீங்க சாப்பிட வேண்டியதா இருக்கும். சம்மதமா? ஓகேயா? இங்க வந்தா இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாராம் பக்கா ஆக்குறதுக்கு. ஆனாலும் அந்த குழந்தைகள் நாங்க சாப்பிடுவோம், நாங்க குடிப்போம், ஆனா நாங்க இங்க தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுமாம். அதுக்கு அடுத்தது பயப்பட மாட்டீங்களா? பார்த்துட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகள பயமுறுத்துவாங்க இல்லையா? பிரம்மா பாபா என்ன செய்வாரு? அப்பு அப்படின்னு சொல்லி அவர கைய கண்கள் முன்னாடி குழந்தைகளுடைய கண்கள் முன்னாடி கொண்டு போவாராம். ஆனாலும் கண் சிமிட்டக்கூடாது. நீ கண்ண சிமிட்டிட்டேன்னா ஃபெயில். அப்புறம் நீ போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். எல்லாரும் ரொம்ப தைரியமா நான் கண்ணே சிமிட்டக்கூடாது பாபா என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லி திடத்தன்மையோடு இருப்பாங்களாம். இப்படியெல்லாம் பாபா பிராக்டிஸ் பண்ண வச்சாரு அப்படின்றத ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார். சரி. அது அந்த காலத்துல குழந்தைகள் கிட்ட பாபா சொன்ன விஷயங்கள். ஆனா இப்போ பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் சங்கல்பம் என்ற கண் அசையக்கூடாது. அதுவும் சிகப்பு மிளகாய் மற்றும் தண்ணீர் குவளை. அன்றைக்கு அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தார். ஏனென்றால் சின்ன குழந்தைகளாக இருந்தார்கள் அல்லவா? சின்ன குழந்தைகள் அந்த எக்ஸாம்பிள் அப்படியெல்லாம் நான் செய்ய வச்சேன், உறுதியாக்குனேன். இப்ப நீங்கலாம் பெரியவங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெரிய விஷயங்கள், சூக்ஷ்ம விஷயங்கள தான் சொல்லணும். ஆகையால எந்த பிரச்சனை வந்தாலும் சூக்ஷ்ம கண் அசையக்கூடாது. மனக்கண் அசையக்கூடாது. சங்கல்பத்திலும் ஆடக்கூடாது. எனவே இன்றும் பாப்தாதா குழந்தைகளிடம் கேட்கிறார், உங்களுக்கு திட சங்கல்பம் இருக்கிறதா? அன்றைக்கு அந்த சின்ன குழந்தைகளிடம் கேட்டார் இல்லையா? இப்படியெல்லாம் இங்க செய்ய வேண்டியதாக இருக்கும். ஓகேயா? அந்த திடத்தன்மை இருக்கா? உறுதியா இருப்பீங்களா? அப்படின்னு கேட்டார். இப்போ கேட்கிறார். பிரச்சனைகள் வரதா செய்யும். ஆனாலும் எண்ணத்துல கூட ஆடக்கூடாது. அந்த திடத்தன்மை இருக்கா?
மேலும் பாப் சமான் ஆகியே தீர வேண்டும் என்று சங்கல்பத்தில் திடமாக இருக்கிறீர்களா? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாங்க தந்தைக்கு சமமாக ஆகியே தீர்வோம் என்ற திடத்தன்மை இருக்கா? ஆக வேண்டும் என்பது கிடையாது, ஆகியே தீர வேண்டும். நல்லது. இதற்கு கை அசையுங்கள். டிவிக்காரர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். முரளிக்கு இடையில பாபா டிவிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அக்னாலெட்ஜ்மெண்ட் இல்லையா? அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க இருக்கிறோன்றது பாபாவுக்கு தெரியும். எங்களையும் பாபா பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு தோணும். டிவியையும் பயன்படுத்த வேண்டும் அல்லவா? கைகளை நன்றாக தூக்குங்கள். நல்லது. ம். வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. கையை நல்லா தூக்குங்க அப்படின்றார். தாய்மார்களும் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் நன்றாக கையை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. கேபினில் அமர்ந்திருப்பவர்கள் உயர்த்தவில்லை. இந்த கேபின்ல இருக்கிறவங்க கை உயர்த்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கேபினில் இருப்பவர்கள் நிமித்தமானவர்கள். பாப்தாதா இங்க முரளி சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க அவங்களுடைய டியூட்டி செய்துட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் கேட்டுட்டு இருந்தாலும் லைட்டு, ஃபேனு, சவுண்டு, டிவி அதெல்லாம் அவங்க கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. எங்கேயாவது எக்கோ வரும், இல்ல எங்கேயாவது லைட் ஆஃப் ஆகும், இல்ல மைக் சவுண்டு கம்மியாயிடும். சில இடங்கள்ல டைமண்டல்ல பின்னாடி கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் அவங்க கவனமா அவங்க டியூட்டி பார்க்கணும். எசென்ஷியல் சர்வீஸ். அது என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு லீவு கிடையாது. அதனால பாப்தாதா கேபினில் இருப்பவர்கள் நிமித்தமானவர்கள். நல்லது. சிறிது நேரத்திற்கு கைகளை உயர்த்தி பாப் தாதாவை மகிழ்வித்து விட்டீர்கள். இப்பொழுது பாப் தாதா குழந்தைகள் மூலம் ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்விக்க விரும்புகிறார். சொல்ல விரும்பவில்லை, செய்விக்க விரும்புகிறார். தன்னுடைய மனதில் திடத்தன்மையை மட்டும் கொண்டு வாருங்கள். ஒரு சின்ன விஷயத்திற்காக சங்கல்பத்தை தளர்த்தி விடாதீர்கள். யாராவது நிந்தனை செய்தாலும், பொறாமைப்பட்டாலும், அவமதித்தாலும், எப்போதாவது ஏதாவது துக்கம் கொடுத்தாலும், உங்களுடைய சுப பாவனை அழிந்துவிடக் கூடாது. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவோ வரும். நீங்க உங்க திடத்தன்மையை விட்டுடக்கூடாது. உறுதியானவர்களாக இருக்கணும். நிந்தனை செய்றவங்க செய்துட்டு தான் இருப்பாங்க. பொறாமைப்படுறவங்க பொறாமைப்பட்டுட்டே இருப்பாங்க. அவமதிக்கிறவங்க அவமதிச்சுட்டே இருப்பாங்க. அதனால நிந்தனை செய்தாலும் சரி, பொறாமைப்பட்டாலும் சரி, அவமதித்தாலும் சரி, இதனால யாராவது துக்கம் கொடுத்தாலும் சரி, உங்களுடைய சுப பாவனை அழிந்துவிடக் கூடாது அப்படின்றார். அப்போ உங்களுடைய சங்கல்பமும் தளராது. நீங்கள் மாயாவை, இயற்கையை மாற்றக்கூடியவர்கள், உலகத்தை மாற்றக்கூடியவர்கள் என்று நீங்கள் சவால் விடுகிறீர்கள். தன்னுடைய தொழில் நினைவிருக்கிறது தானே? அதாவது பொதுவா உலகத்துல அப்படி இருப்பாங்க. ஏதாவது முன்னேறணும் அப்படின்னா, முன்னேற விடாம செய்வாங்க. குறை சொல்லுவாங்க. நம்முடைய நம்பிக்கையை இழக்க வைப்பாங்க. அல்லது தடைகளை ஏற்படுத்துவாங்க. அவமதிப்பாங்க. கிண்டல் பண்ணுவாங்க. துக்கம் குடுப்பாங்க. எல்லாமே செய்வாங்க. பிராமண உலகத்துல கூட அப்படி இருப்பாங்க. எல்லாரும் சம்பூர்ணம் ஆகல இல்லையா? அவங்கவங்க அப்படி செய்து அவங்களுடைய பதவியை உறுதியாக்கிட்டு இருக்காங்க. அதனால இங்க அப்படிலாம் இருக்கிறது இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கேயும் அப்படி இருப்பாங்க. ஆனாலும் நீங்க யாரு? மாயாவை மாற்றக்கூடியவங்க. பஞ்ச தத்துவங்கள், இயற்கையும் நீங்க மாற்றக்கூடியவங்க. உலகத்தையே நாங்க மாத்துறோம்னு சவால் விடுறீங்க. அப்போ உங்க தொழில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் தானே? யார் என்ன செய்தாலும் உங்களுடைய மூலதனம் என்ன? சுப பாவனை. அது போயிடக்கூடாது இல்லையா? உலகத்தை மாற்றக்கூடியவர்கள் தானே? ஒருவேளை யாராவது தன்னுடைய சம்ஸ்காரத்திற்கு வசமாகி உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும், மனதில் அடி விழுந்தாலும், உங்களை அசைத்தாலும், நீங்கள் துக்கத்தின் விஷயத்தை சுகமானதாக மாற்றிவிட முடியாதா? சில நேரத்துல அப்படிலாம் நடக்கும். ரொம்ப கஷ்டமாயிடும். பெரிய அடி விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க.
அடிபட்டுட்டேன், மனதிற்கு பெரிய அடிதான் இது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படிலாம் ஏன் சொல்றீங்க? அவங்க என்ன செய்தாலும் சரி, அவங்க துக்கத்தை தான் குடுப்பாங்க. அந்த துக்கத்தினுடைய விஷயத்தை சுகமாக நீங்க மாத்த முடியாதா? நிந்தனையை பொறுத்துக்கொள்ள முடியாதா? யாராவது நிந்தனை செய்றாங்க அப்படின்னா, அதுல பேசிக் ரீசன் என்னவாக இருக்கும்? அவங்களால அந்த நிலை அடைய முடியல. அதனால நம்மள நிந்தனை செய்றாங்க, குறை சொல்றாங்க. நம்ம இன்னும் மேல ஏறிடக்கூடாது. அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. பொறுத்துக்கோங்க. ரியாக்ட் ஆகாதீங்க. எமோஷனலா ரியாக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இறங்கிடுவீங்க. நீங்களும் தவறு செய்திடுவீங்க. அதனால நிந்தனைய உங்களால பொறுத்துக்கொள்ள முடியாதா? என்னையே எவ்வளோ நிந்தனை செய்றாங்க. நான் பொறுத்துக்கலையா? அப்படின்னு பிரம்மா பாபாவும் சொல்றாரு, சிவ பாபாவும் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது பொறுத்துக்கோங்க. நிந்தனையை பொறுத்துக்கோங்க. அவங்கள வெறுக்காதீங்க. நிந்தனை செய்பவர்கள் தான் நண்பர்கள். ஏன்னா, கூடவே இருந்துகிட்டு நம்முடைய குறைகள் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மள நிந்தனை செய்துட்டே இருப்பாங்க அப்படின்னா, நாம தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எந்த ஃபீஸும் வாங்காம நம்முடைய குறைகள ஹைலைட் பண்ணி அத நீக்குறதுக்கு நமக்கு வழி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உணர்த்திட்டு இருக்காங்க. இதுதான் உன்னுடைய குறை அப்படின்னு. அந்த குறைய நீக்கிட்டோம்னா, நாம மேல உயர்ந்துடுவோம் இல்லையா? அதனால நிந்தனையை பொறுத்துக்கொள்ள முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. திட்டுகளை ரோஜாவாக ஆக்கிவிட முடியாதா? திட்டுவாங்கதா, அர்ச்சனை செய்றாங்கன்னு நெனச்சுக்கோங்க. இப்போ யாரெல்லாம் திட்டுறாங்களோ, அவங்க நாளைக்கு மலர்களால அர்ச்சனை செய்வாங்க. அவங்க திட்டும்போது, அத நீங்க ரோஜா மலர்களாக மாத்த முடியாதா? பிரச்சனைகளை பாப் சமான் ஆகுவதற்கான சங்கல்பமாக மாற்றிவிட முடியாதா? அதாவது புத்திசாலிக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால பாப் சமான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது, இதெல்லாம் நம்ம ஆயுதமா பயன்படுத்தி முன்னேறணும். என்ன நிந்தனை செய்றாங்கன்னு அப்படி இருந்தா சரி, இல்லன்னா அது அவங்க சம்ஸ்காரம் என்ன பண்றது? அவங்க வயித்தெரிச்சல் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அவங்களால பொறுத்துக்க முடியல அப்படின்னு. சரி, நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருதுன்னா, கணக்கு வழக்கு அத முடிக்கிறோம். என்னென்ன இருக்கோ எல்லாம் இந்த ஜென்மத்தில முடிச்சிடுவோம். அப்பதான் பாப் சமான் ஆக முடியும் அப்படின்னு நினைக்க முடியாதா? இன்னும் எவ்ளோ ரியாக்ட் ஆகுறீங்க? இன்னும் எவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? ஜீவன் முக்த நிலை வேண்டாமா? அப்படின்ற அர்த்தத்துல பாபா கேட்டுட்டு இருக்கிறார். ஒரு முறை திருவண்ணாமலையில ரமண மகர்ஷி ஆசிரமத்துல மிட் நைட்ல திருடர்கள் வந்துட்டாங்க. அங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. எதுவுமே நிறைய கிடைக்கல. அப்படி ஒண்ணும் பணமோ, பொருளோ எதுவுமே இல்ல. அது ஆசிரமம். எதுவுமே இல்ல அந்த காலத்துல. அதனால ஏதோ கிடைச்சத எடுத்துக்கிட்டு கோபமா வருது அந்த திருடர்களுக்கு. அடிச்சாங்களாம். அப்போ ரமணர் எழுந்து போய், "ஏன் அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. உங்களுக்கு வேண்டியத எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? போ வேண்டியது தானே" அப்படின்னா ரமணரையும் அடிச்சுட்டாங்களாம். அடுத்த நாள் ரமணர் சொன்னாரா, "யாருக்கும் சொல்லாதீங்க, வெளியில சொல்லாதீங்க" அப்படின்னு. ஆனாலும் எப்படியோ விஷயம் லீக் ஆயிடுத்து. போலீஸ் வரைக்கும் போயிடுது. அப்புறம் போலீஸ் அந்த திருடர்கள பிடிச்சிட்டு கொண்டு "யார் இதுல உங்கள அடிச்சது சொல்லுங்க. இவங்க அடிச்சாங்களா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு ரமணர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? "ஆமா அடிச்சாங்க. யார நான் ஏதோ ஜென்மத்துல அடிச்சேனோ, அவங்க தான் என்ன அடிச்சாங்க. ஆகையில இதெல்லாம் ஏன் பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க? ஏதோ யாரையோ அடிச்சிருப்போம், யாரையோ நிந்தனை பண்ணியிருப்போம், யாருக்கோ கஷ்டம் குடுத்திருப்போம். அதெல்லாம் கணக்கு இப்ப முடியுதுன்னு நெனச்சுக்கோங்க. எல்லா கர்ம கணக்கு செட்டில் ஆக ஆக, நானும் டுவர்ட்ஸ் பாப் சமான் நிலைக்கு போயிட்டே இருப்பேன். அதை நோக்கி போயிட்டே இருப்பேன். உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கும், எப்போது நீங்கள் பிராமண ஜென்மம் எடுத்தீர்களோ, நிச்சயம் செய்தீர்களோ, அதை நீங்கள் ஒரு நொடியில் செய்திருக்கலாம் அல்லது ஒரு மாதத்தில் செய்திருக்கலாம். எப்போது நிச்சயம் செய்தீர்களோ, அப்போது உள்ளம் நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர் என்று சொன்னது. சங்கல்பம் செய்தீர்கள் தானே? அனுபவம் செய்தீர்கள் தானே? அப்போதிலிருந்தே நான் மாயாவை வென்றவனாக ஆகுவேன் என்று மாயாவிற்கு சவால் விட்டீர்கள். மாயாவிடம் சவால் விட்டீர்கள் தானே? ஆக மாயா ஜீத் ஆக வேண்டுமா இல்லையா? அதாவது மாயாவை வென்றவர்களாக ஆக வேண்டுமா இல்லையா?
மாயாவை வென்றவர்கள் நீங்கள்தானே? அல்லது வேறு யாராவது வரப்போகிறார்களா? மாயாவிற்கு சவால் விட்டிருக்கிறீர்கள் என்றால், இந்த பிரச்சனைகள், விஷயங்கள், அலைச்சல்கள் போன்றவைகள் எல்லாம் மாயாவின் ராயல் ரூபம்தான். மாயா வேறு எந்த ரூபத்திலும் வராது. இந்த ரூபத்தில்தான் மாயாவை வென்றாக வேண்டும். அதாவது நிந்தனை ரூபத்துல, பொறாமை ரூபத்துல, அவமரியாதை ரூபத்துல, துக்கங்கள் ரூபத்துல தான் மாயா வரும். இந்த ரூபத்துல தான் நீங்க மாயாவை ஜெயிக்கணும். மற்றபடி விஷயங்கள் மாறாது, சேவை நிலையம் மாறாது, இடம் மாறாது, ஆத்மாக்கள் மாற மாட்டார்கள். நாம் தான் மாற வேண்டும். நமக்குள்ள அந்த குறை அல்லது பலவீன சம்ஸ்காரம் இருக்கிறதுனால எங்க போனாலும் அங்க பேப்பர் வரதா செய்யும். சரி, நீங்க லௌகீகத்துல இருக்கீங்க, ஏதோ ஒரு வீட்ல இருக்கீங்க, வாடகை வீட்ல இருக்கீங்க, இந்த இடத்துல தான் பிரச்சனையா இருக்கு, அதனால வீட்டை மாத்திட்டு போலாம் அப்படின்னு போனா, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்குள்ள ஏதாவது சம்ஸ்காரம் இருக்குன்னா எந்த வீட்டை எங்க மாத்திட்டு போனாலும் அங்கேயும் அதே ப்ராப்ளம் தான் வரும். எவ்வளோ ஓடினாலும் எங்க போனாலும் உங்களோட தான் இருக்கே அந்த சம்ஸ்காரம். அப்போ அது வரதானே செய்யும். அதனால சென்டர் மாறுறதுனால பிரச்சனைகள் மாறும். இந்த ஏரியால தான் இந்த ஆத்மாக்கள் இப்படி இருப்பாங்க, அந்த ஏரியா நல்லா இருக்கும். இப்படியெல்லாம் நீங்க நினைச்சா அது பிராக்டிக்கல் இல்லை அப்படின்றார். ஸோ சேவா நிலையம் மாறாது, இடமும் மாறாது, ஆத்மாக்களும் மாற மாட்டாங்க, விஷயங்களும் மாறாது. நாம தான் மாறணும் அப்படின்ற விஷயத்தை நல்லா உணருங்க அப்படின்றார். உங்களுடைய ஸ்லோகன் அனைவருக்கும் மிகவும் பிடித்திருக்கிறது. அதாவது மாறி காட்ட வேண்டும், பழிவாங்க கூடாது, மாற வேண்டும் என்பதாகும். அந்த ஸ்லோகன் பத்லா நெஹி லேனா பதல்கே திக்கானா. ஹிந்தில பத்லா லேனா அப்படின்னா பழி வாங்கிறது, பதல்கே திக்கானா அப்படின்னா மாறி காட்டுவது. இந்த ஸ்லோகன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பழி வாங்காதீங்க, மாறி காட்டுங்க. ரைமிங்கா இருக்க வார்த்தைகள், அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இதுவும் பழைய ஸ்லோகன். ஆனால் புது புது ரூபங்களில் ராயல் ரூபம் எடுத்து மாயை இன்னும் அதிகமாக வரப்போகிறது. பயப்படாதீர்கள். பாப் தாதா அடிக்கோடிட வைக்கிறார். மாயா இந்த மாதிரியான ரூபத்தில் வந்தும் இருக்கிறது. அதாவது இது மாயா என்று உணரக்கூட முடியாது. அந்த ரூபத்துல ராயலா மாயா வந்துட்டு இருக்கு அப்படின்றார். அதாவது சில நேரங்கள்ல மாயா எப்படிப்பட்ட ஒரு ராயல் ரூபத்துல வரும் அப்படின்னா, நான் மாயாவுக்கு வசமாயிருக்கேன்னு கூட புரிஞ்சுக்க முடியறதில்ல, உணர முடியறதில்ல. அந்த மாதிரி வரும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல எப்படி பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கு உதாரணம் கொடுக்கிறார் பாபா. தாதி, நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, இது மாயை இல்ல, இது உண்மையான விஷயம் என்று சொல்வீர்கள். மாயாவுக்கு வசமா இருப்பாங்க, ஆனா அவங்களால உணர முடியல. தாதி கிட்ட பேசும்போது கூட நீங்க தான் புரிஞ்சுக்கல, இது மாயா இல்ல, நான் சொல்றது உண்மை அப்படின்னு இது உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதே இப்படி இருக்குன்னா இன்னும் ராயல் ரூபத்தில் வரப்போகிறது. பயப்படாதீர்கள். ஏன்? ஒரு எதிரி தோல்வி அடைகிறார் அல்லது வெற்றி அடைகிறார் என்றால் அவரிடம் என்னென்ன சிறிய பெரிய ஆயுதங்கள் இருக்கிறதோ அதை பயன்படுத்துவாரா, பயன்படுத்த மாட்டாரா? பயன்படுத்துவார் தானே. வில்லனுங்கள்ல அப்படிதானே செய்வாங்க. அவங்க சாக போறோன்னு தெரியும், பாதி உயிர் போயிருக்கும், ஆனாலும் அங்க பக்கத்துல ஏதாவது கன்னோ இல்ல ஏதாவது கத்தியோ இருந்து அதை எடுத்து எரியறதுக்கு ட்ரை பண்றாங்க, இல்ல ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இல்லையா? அந்த கடைசி நொடி வரைக்கும் தான் ஜெயிக்கணும்னு இருக்கோ, இல்ல அந்த எதிரியை அழிக்கணும்னு இருக்கோ இல்லையா? அது போல மாயா கூட பெரிய ஆயுதமோ சின்ன ஆயுதமோ கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணும். எனவே மாயாவிற்கும் முடிவு ஏற்பட போகிறது. ஆகையால் எவ்வளவு முடிவிற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதோ அவ்வளவு அது புது புது ரூபத்தில் தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது, பயன்படுத்தத்தான் செய்யும்.
பிறகு உங்களுடைய பாதங்களில் தலைவணங்கும். முதலில் உங்களை தலைவணங்க வைக்க முயற்சி செய்யும். பிறகு சுயம் தலைவணங்கிவிடும். இன்று பாப் தாதா ஒரே ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் அடிக்கோடிட வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது பாப் சமான் ஆக வேண்டும், தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். பாபாவை தவிர உலகத்துல வேற யாரும் தனக்கு சமமாக ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா இங்க பாபா மீண்டும் மீண்டும் அண்டர்லைன் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிற அப்படின்றார். எனவே நீங்கள் உங்களுடைய இந்த லட்சியத்தின் சுய மரியாதையில் இருங்கள், மேலும் மரியாதை கொடுங்கள். அதாவது நான் பாப் சமான் ஆக வேண்டும், இந்த சுய மரியாதையில இருங்க, அதே நேரத்துல எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க அப்படின்றார். மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதை பெறுவதாகும். கேட்பதினால் கிடைத்து விடாது. கொடுப்பது என்றால் அடைவதாகும். எனவே மரியாதை கொடுங்கள் என்று கேட்பது யதார்த்தம் அல்ல, மரியாதை கொடுப்பதுதான் அடைவதாகும். சுயமரியாதை என்பது தேக அபிமானத்தினுடையது அல்ல, பிராமண வாழ்க்கையின் சுயமரியாதை. அதாவது லௌகீக வாழ்க்கையின் சுயமரியாதை இல்லை. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ பெரிய ஆளு, என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கு, என்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கு, அந்த சுயமரியாதை இல்லை. பிராமண வாழ்க்கையின் சுயமரியாதை அதுல இருக்கணும். பிராமண வாழ்க்கையின் சுயமரியாதை என்றால் உயர்ந்த ஆத்மாவின் சுயமரியாதை, நிரம்பிய நிலையின் சுயமரியாதை. ஆக சுயமரியாதையில் இருக்க வேண்டும். மேலும் மரியாதையை கேட்டு வாங்க கூடாது. கொடுப்பதுதான் அடைவது என்ற இந்த 2 விஷயங்களில் திடத்தன்மை வையுங்கள். உங்களுடைய திடத்தன்மையை யார் எவ்வளவு அசைத்தாலும் தளர்வாக்காதீர்கள், உறுதியாக்குங்கள். ஆடாதவர்களாக அசையாதவர்களாக ஆகுங்கள். அப்போதுதான் பாப் தாதாவிடம் 6 மாதத்தின் ப்ராமிஸ் என்ன செய்தீர்களோ அப்படி சொல்லிட்டு, அது சரி உறுதிமொழி நினைவிருக்கிறது தானே அப்படின்னு கேட்கிறார். இப்போது 15 நாட்கள் முடிந்துவிட்டது, இன்னும் 5 மாதம் இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்காதீர்கள். அமிர்த வேளையில் உரையாடல் செய்கிறீர்கள். பாப் தாதாவிடம் மிக நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறீர்கள். உங்களுடைய விஷயங்களை அறிவீர்கள் தானே. அதாவது சில நேரத்துல பாபா நான் செய்ய விரும்பல, நான் இப்படிலாம் பேசணும்னு விரும்பல, நான் இப்படிலாம் நடந்துக்கணும்னு விரும்புறதே இல்லை, ஆனா பேசிடுறேன், இப்படியெல்லாம் என் மூலமா நடந்துடுறது, அப்படியெல்லாம் நீங்க என்கிட்ட உரையாடல் செய்யும் போது சொல்றீங்களே, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்போ நீங்க விரும்பல, ஆனா உங்க மூலமா நடந்துடுறதுன்னா ஏதோ 3rd person மாயா செய்ய வைக்கிற மாதிரி இல்லை நீங்க சொல்றீங்க. நீங்க விரும்பல ஆனாலும் நீங்க செய்றீங்கன்னா குறை எங்க இருக்கு? அந்த செய்யும் போது திடத்தன்மை இல்லைன்னு தானே அர்த்தம். அதை பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். உங்களுடைய விஷயங்களை அறிவீர்கள் தானே அப்படின்னு கேட்கிறார். எனவே இப்பொழுது திடத்தன்மையை கடைபிடியுங்கள். தலைகீழான விஷயங்களில் திடமாக இருக்காதீர்கள். அதாவது கோபப்பட்டுதான் ஆக வேண்டும் என்பதில் எனக்கு திட நிச்சயம் இருக்கிறது என்று இருக்கக்கூடாது. ஏன்? இன்றைய நாட்களில் விதவிதமான ரூபத்தில் கோபத்திற்கான ரிப்போர்ட் வருகிறது. மகா ரூபத்தின் கோபம் என்பது குறைவாக இருக்கிறது, ஆனால் அம்சத்தின் ரூபத்தில் விதவிதமான முறையில் கோபம் அதிகமாக இருக்கிறது. அதாவது கோபப்பட்டதான் இந்த வேலை நடக்கும், கோபப்பட்டதா இவங்க இதை செய்வாங்க அப்படின்ற அந்த சம்ஸ்காரம் சப்கான்ஷியஸ்ல அன்கான்ஷியஸ்ல பதிவாயிட்டு இருக்கு. அதனால அந்த நிச்சயத்திலேயே செய்வாங்க. ஆகையால தலைகீழான விஷயத்துல திடமாக இருக்காதீங்க அப்படின்றார். மகா ரூபத்தினுடைய கோபம் இல்லைன்னாலும் அம்சத்தினுடைய ரூபம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு, என்கிட்ட ரிப்போர்ட் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்றார். அதாவது கோபமா பேசுறோம், சத்தமா பேசுறோம், தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறோம், இதெல்லாம் மகா ரூபம்.
அது இல்லைனாலும் இந்த வெறுப்பு கூட என்னது, சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கக்கூடிய கோபம், கோபத்தின் அம்சம். சில நேரத்தில் ஆவேசம், சிடுசிடுப்பு, ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் கூட அம்சம். கோபத்தின் ரூபங்கள் என்னென்ன என்பதை பற்றி வகுப்பு நடத்துங்கள். பிறகு என்ன சொல்கிறீர்கள்? என்னுடைய நோக்கம் அப்படிப்பட்டதில்லை, என்னுடைய பாவனையும் அப்படிப்பட்டதில்லை, தற்செயலாக கூறிவிட்டேன் என்கிறீர்கள். இதை பற்றி வகுப்பு நடத்துங்கள். தாதிமார்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார் பாப்தாதா. வகுப்பு எடுங்க தயவு செய்து, புரிய மாட்டேங்குது, கோபப்படுறாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய நோக்கம் அப்படிப்பட்டதில்லை, என்னுடைய பாவனை அப்படிப்பட்டதில்லை, ஒரு ஃப்ளோல அப்படி வந்துடுது, எனக்கே தெரியாம நான் அப்படி செய்துட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. புரிய வையுங்க, புரிகிற மாதிரி வகுப்பெடுங்க அப்படின்றார். டீச்சர்ஸ் அதிகமாக வந்திருக்கிறீர்கள் அல்லவா? 1200 டீச்சர்ஸ் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பதில் வருது. 1200 பேரும் திட சங்கல்பம் செய்தால் நாளைக்கே மாற்றம் ஏற்பட்டுவிடும். பிறகு இவ்வளவு விபத்து ஏற்படாது. அதாவது பாபா கோபத்தை ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, விபத்து அப்படின்னு சொல்றார். ஒரு நாளைக்கு எத்தனை விபத்துகள் நடக்குது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. பெரிய ஆக்சிடென்ட், சின்ன ஆக்சிடென்ட் இல்லையா? அதனால திடத்தன்மை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்காது அப்படின்றார். அனைவரும் தப்பித்து விடுவீர்கள். இதுலேயே எவ்வளோ மீனிங் இருக்கு. அனைவரும் தப்பித்து விடுவீர்கள் அப்படின்னா, அதாவது இப்ப நீங்க யாரையாவது திட்டுறீங்க, நிந்தனை செய்றீங்க, யாரையோ பார்த்து நீங்க பொறாமைப்படுறீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலி நீங்க உங்களுடைய மனதிற்குள்ள அந்த பொறாமை என்ற விதையை விதைச்சிட்டு இருக்கீங்க, வெறுப்பு என்ற விதையை விதைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வெறுக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் ஆக போறது இல்லை. ஆனால் உங்க மனதிற்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த வெறுப்பு, பொறாமை வளருது, க்ரோ ஆகுது. அப்போ அதனுடைய பலன் யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு தான் கிடைக்கும். அதே நேரத்துல அவங்களுக்கு செய்றீங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் தாக்கம் ஏற்படலாம், இருந்தாலும் அவங்க முயற்சி செய்து முன்னேறிடுவாங்க. அதனால திடத்தன்மை இருந்ததுன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. அனைவரும் தப்பித்து விடுவீர்கள் அப்படின்றார். டீச்சர்ஸ் கை உயர்த்துங்கள். நிறைய பேர் இருக்கிறீர்கள். டீச்சர்ஸ் என்றால் நிமித்தமானவர்கள், அஸ்திவாரம் ஆவீர்கள். ஒருவேளை அஸ்திவாரம் உறுதியாக, அதாவது திடமாக இருந்தது என்றால் மரம் தானாகவே சரியாகிவிடும். இன்றைய நாட்களில் உலகத்திலும் சரி, பிராமண உலகத்திலும் சரி, ஒவ்வொருவருக்கும் தைரியம் மற்றும் உண்மையான அன்பு தேவைப்படுகிறது. ஞானம் இருக்கு எல்லார்கிட்டையும், அனுபவம் இல்லை. ஆகையால அவங்களுக்கு அனுபவத்தினுடைய அடிப்படையில தைரியம் தேவைப்படுது, உண்மையான அன்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். உண்மையான அன்பு சுயநல அன்பு அல்ல. அதாவது வேலை ஆக வேண்டும் என்பதற்கான அன்பு அல்ல, சுயநல அன்பு அல்ல. அதாவது 2 விஷயங்கள் உலகத்திலையும் இல்லை, பிராமண உலகத்திலையும் இல்லை. ஆகையில உலகத்திலும் சரி, பிராமண உலகத்திலையும் சரி, இந்த 2 விஷயங்கள் தான் இப்போ தேவைப்படுது அப்படின்றார். ஒன்று தைரியம், இன்னொன்று உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பை பத்தி சொல்லும் போது புரிஞ்சுக்கோங்க, உண்மையான அன்பு தான் அவங்களுக்கு வேணும். ஏன் அப்படின்னா இப்ப எல்லாம் அன்பு எப்படி இருக்கு, வேலை ஆகணும் அப்படின்னு அன்பா இருப்பாங்க. வேலை முடிஞ்சிடுச்சுன்னா எதிரில் வந்தாலும் சிரிக்க மாட்டாங்க, விஷ் பண்ண மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. வேலை ஆகணும்னா வீடு தேடி வந்து பேசுவாங்க. அதனால அது வேலை ஆகணுன்றதுக்கான அன்பு, அந்த அன்பு வேண்டாம். சில நேரத்துல சுயநல அன்பு. இந்தியில 2 வார்த்தைகளை பாபா பயன்படுத்தியிருக்கார். ஒன்று மத்லபி, இன்னொன்று ஸ்வார்த். ஸ்வார்த் அப்படின்னா சுயநலம், மத்லபின்னா இந்த பச்சோந்தின், அது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருப்பாங்க. அவங்க வேலை ஆகணும்னா அன்பா பேசுவாங்க, வேலை ஆகணும்னா கிட்ட வருவாங்க, இல்லைன்னா தெரியாத மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அன்பில் இப்போ எல்லாருக்கும் உண்மையான அன்பு வேணும் அப்படின்றார். ஆக ஒன்று அன்பு, இன்னொன்று தைரியம். ஒருவேளை யாராவது
95% சம்ஸ்காரத்திற்கு வசமாகி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வசமாகி ஏதாவது தவறு செய்துவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் 5% நல்லது செய்திருக்கிறார். நீங்கள் அவருடைய 5% நல்லதை பார்த்து முதலில் அவரிடம் நீங்கள் இதை நன்றாக செய்தீர்கள் என்று சொல்லி தைரியத்தை நிரப்புங்கள். பிறகு இதை சரி செய்து கொள்ளுங்கள் என்று அவரிடம் சொல்லுங்கள். அப்போது அவருக்கு பாதிப்பு ஏற்படாது. அதற்கு பதிலாக நீ ஏன் இதை செய்தாய், இப்படி செய்திருக்க கூடாது என்று இப்படி சொன்னால் இன்னும் அதிகமாக பாதிப்படைந்து விடுவார். பாவம், அவர் ஏற்கனவே சம்ஸ்காரத்திற்கு வசமாகி இருக்கிறார், பலவீனமாக இருக்கிறார். ஆகையால நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா பிறகு முன்னேற்றம் ஏற்படாமல் போய்விடும். அந்த 5% முதலில் தைரியம் கொடுங்கள். அதாவது இந்த விஷயம் மிகவும் நன்றாக இருக்கிறது, இதை நீங்கள் நன்றாக செய்ய முடியும் என்று சொல்லி பிறகு நேரம் மற்றும் அவருடைய சொரூபத்தை புரிந்து கொண்டு விஷயத்தை சொன்னால் அவர் மாறிவிடுவார். எனவே தைரியம் கொடுங்கள். வசமாகியிருக்கும் ஆத்மாவிடம் தைரியம் இருக்காது. பாபா உங்களை எப்படி மாற்றினார்? உங்களுடைய குறைகளை சொன்னாரா? நீ விகாரியாக இருக்கிறாய், நீ அசுத்தமாக இருக்கிறாய் என்று சொன்னாரா? நீ ஒரு ஆத்மா என்ற நினைவை ஏற்படுத்தினார். இந்த நினைவின் மூலம் உங்களுக்குள் சக்தி வந்துவிட்டது, மாற்றம் ஏற்பட்டது. எனவே தைரியமாக நினைவுபடுத்துங்கள். நினைவு தானாகவே சக்தி கொடுக்கும். புரிந்ததா? ஆக இப்போது சமம் ஆகிவிடுவீர்கள் தானே? ஒரே ஒரு வார்த்தையை நினைவில் வையுங்கள், தந்தையை பின்பற்ற வேண்டும். பாபா என்ன செய்தாரோ அதை செய்தால் போதும். அடி மீது அடி வைக்க வேண்டும். பிறகு சமமாகுவது சகஜமாக இருக்கிறது என்று அனுபவம் ஆகும். டிராமா சின்ன சின்ன விளையாட்டுகளை காண்பித்து கொண்டே இருக்கிறது. ஆச்சரிய குறி போட மாட்டீர்கள் தானே? நல்லது. அநேக குழந்தைகளின் வாழ்த்து அட்டைகள், கடிதங்கள், இதயத்தின் பாடல்கள் பாப் தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. என்னுடைய நினைவும் கொடுங்கள், என்னுடைய நினைவும் கொடுங்கள் என்று அனைவரும் கூறுகிறார்கள். ஆக பாப் தாதாவும் கூறுகிறார், எங்களுடைய அன்பு நினைவுகளும் கொடுங்கள் என்று. தந்தையும் நினைவு செய்கிறார், குழந்தைகளும் நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த சிறிய உலகத்தில் இருப்பதே பாப் தாதா மற்றும் குழந்தைகள்தான். மற்ற உறவுகள் கிடையாது. பிறகு யாருடைய நினைவு வரும்? குழந்தைகளுக்கு தந்தை, தந்தைக்கு குழந்தைகள். ஆக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு குழந்தைகளுக்கு பாப் தாதாவும் மிக 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 அன்பு நினைவுகள் கொடுக்கிறார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள பிராமண உலகின் விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா திடத்தன்மையின் மூலம் வெற்றி அடையக்கூடிய வெற்றி நட்சத்திரங்களுக்கு, சதா தன்னை நிரம்பியவராக்கி ஆத்மாக்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய நிறைந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா பலமற்ற வசமாகி இருப்பவர்களுக்கு தன்னுடைய தைரியம் என்ற வரதானத்தின் மூலம் தைரியம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு, தந்தையின் உதவிக்கு தகுதியான ஆத்மாக்களுக்கு, சதா உலகத்தை மாற்றுபவர்களாகி சுய மாற்றத்தின் மூலம் மாயை, இயற்கை மற்றும் பலவீன ஆத்மாக்களை மாற்றக்கூடிய ஆத்மாக்களுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள சிறிய உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும், எதிரில் வந்திருக்கும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் 1000 கோடி லட்சம் கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். சைலன்ஸின் சாதனங்களின் மூலம் மாயாவை தூரத்திலேயே அறிந்து கொண்டு விரட்டக்கூடிய மாயாவை வென்றவர் ஆகுங்கள். மாயாவோ கடைசி நிமிடம் வரை வரும். ஆனால்
மாயாவின் வேலை வருவது, மேலும் உங்களுடைய வேலை தூரத்திலேயே விரட்டி விடுவது. மாயா வந்து உங்களை அசைத்து பிறகு நீங்கள் அதை விரட்டுகிறீர்கள் என்றால் அதுவும் நேரம் வீணாகி விட்டது தானே. ஆகையால் சைலன்ஸின் சாதனங்களின் மூலம் நீங்கள் தூரத்திலேயே இது மாயை என்று அறிந்து கொள்ளுங்கள். அதை அருகில் வருவதற்கு அனுமதிக்காதீர்கள். என்ன செய்வது, எப்படி செய்வது, இப்போது முயற்சியாளராக தானே இருக்கிறேன் என்று யோசித்தால் இது கூட மாயாவை உபசரிக்கிறீர்கள் என்று அர்த்தம். பிறகு களைப்படைந்து விடுகிறீர்கள். எனவே தூரத்திலேயே கண்டறிந்து விரட்டி விடுங்கள். அப்போது மாயாவை வென்றவர்கள் ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன்: உயர்ந்த பாக்கியத்தின் ரேகையை இமர்ஜ் செய்யுங்கள். அப்போது பழைய சம்ஸ்காரங்களின் ரேகை மர்ஜ் ஆகிவிடும். அதாவது உயர்ந்த ரேகைகளை வெளிப்படுத்தினீங்கன்னா பழைய சம்ஸ்காரத்தின் ரேகைகள் உள்ளடங்கி விடும். இன்றைய அவ்வியக்த சமிகை: யோகி வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோளை அடையக்கூடிய ஆத்மா இகழையும் புகழில், நிந்தனையும் மகிமையில், புறக்கணிப்பையும் மரியாதையில், அவமதிப்பையும் சுய மரியாதையில், அபகாரத்தையும் உபகாரத்தில் மாற்றி தந்தைக்கு சமமாக சதா வெற்றியாளராக, அஷ்டரத்னங்களில் ஒருவராக, மேலும் பக்தியில் இஷ்ட தெய்வமாக ஆகிவிடுவார். ஓம் சாந்தி. கண்டு கொண்டேன் கபடமற்ற தெய்வம், எத்தனை இனிமை, எத்தனை பெருமை, கபடமற்ற தெய்வம், கபடமற்ற தெய்வம். கண்டு கொண்டேன் கபடமற்ற தெய்வம், எத்தனை இனிமை, எத்தனை பெருமை, கபடமற்ற தெய்வம், கபடமற்ற தெய்வம். புண்ணிய காலம் சங்கமயுகத்தில் புதுயுகம் மலரும், கடும் விகாரம் பலத்தை அளித்த காரிருள் விலகும், அனுபவத்தினிலே ஞானம் சொல்வோம் தத்துவம் அல்ல, பரமசிவனை புரிந்து கொள்ளுங்கள், சிரமம் ஏதும் இல்லை, சிரமம் ஏதும் இல்லை. கண்டு கொண்டேன் கபடமற்ற தெய்வம், எத்தனை இனிமை, எத்தனை பெருமை, கபடமற்ற தெய்வம், கபடமற்ற தெய்வம். ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்வானே, திரிம
தெய்வம் கபடமற்ற தெய்வம்